ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இப்போ வந்து இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். கடையிலலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சின்ன கப் அளவில் ஒரு கப்பு கடலைப்பருப்பும் ஒரு கப் அதே கப்பில் உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை சும்மா 2 டீஸ்பூன் போட்டால் போதும். கருவேப்பிலை நல்லா காய வச்சுருக்கேன். 4 வரமிளகா, ஒரு காரம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஒரு 5, 6 கூட எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். அதே வந்து நீங்கள் காஷ்மீரியில் விற்கும் இல்லைங்களா வரமிளகா, அதுவும் போட்டுக்கலாம். அது நல்லா கலர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா குண்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 சொட்டு ஆயில் மட்டும் விட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, ஒரு ஸ்மெல் வரும் நம்மளுக்கு, அந்த வறுத்த ஸ்மெல். ஸோ அது வந்த உடனே ஒவ்வொன்றையாக போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வறுத்ததும் இதை தனியாக போட்டுக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை தனியாக போட்டு வறுத்துக்கலாம். அரைக்கும் போது இதை தனியாக தான் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஏன்னா வந்து இது கருவேப்பிலையும் வரமிளகாவும் அரையாது சீக்கிரமாக. அதனால் அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போட போகிறோம். இப்போ இதை வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், வரமிளகா இதெல்லாம் கருவேப்பிலை எடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். இது ரொம்ப மைய அரையாது, நம்ம அதுக்கப்புறம் ஜல்லிச்சிக்கலாம். இப்போதைக்கு வந்து போட்டு மாவை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் எடுத்துருக்கிற அளவு வந்து நம்ம சாப்பிட்றத பொறுத்து ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உப்பும் பெருங்காயமும் போட்டிருக்கேன். இப்போ ஜலிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜலிச்சு வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் நிறைய இருக்குது திப்பிலையும். அப்போ வந்து நான் இன்னொரு வாட்டி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்சியில் இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பவுல் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ இது எப்படியும் எங்களுக்கு ஒரு 2 வாரம் அந்த மாதிரி தாங்கும். ஸோ மொத்தமாகவே அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு 6 மாதம் ஆனால் கூட ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து லைட் கலரில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து கலர் வந்து நம்ம கடையில் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி பவுடர் கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஏன் கடையில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு இது பண்ணணும். ஸோ நம்மளே என்னென்ன இன்க்ரீடியண்ட்டோ இதை போட்டு நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இது மிக்சராகவே நம்ம சாப்பிட்லாம். அதில் என்னென்ன இது யூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட.